யூத் மூவில ஒர்க் பண்ண எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுங்க. ஆமா, யார் நீ? உன்னை எதுலயுமே பார்க்கல. ஆமா ஆமா, பார்த்திருக்கவே முடியாது. ஏன்னா பிடிஎஸ்க்குலாம் பிடிஎஸ்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஏய், புரியுற மாதிரி சொல்றா. சொல்றேன். கதை எங்க ஸ்டார்ட் ஆச்சுன்னா, மார்க்கெட்டிங்கே வேணாம்டான்னு ஜாபை விட்டுட்டு பேஷன் தான் முக்கியம்னு 3 மாசமா முக்கிட்டு இருந்தேன். லிரிக்ஸ் எழுதி பாடிக்கிட்டு இருந்தேன். அப்போதான் எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஹலோ, என்னது யூத் மூவி ப்ரொடக்ஷன் டீமுக்கு ஒரு ஃப்ரீலான்சர் தேவையா? ஒரு சின்ன வாய்ப்பு வருமானு வாயை பார்த்துட்டு இருந்த எனக்கு நைட் அண்ட் டே ஒர்க் அப்படிங்கிற ஒரு கம்பெனில இருந்து வந்துச்சுங்க வாய்ப்பு. அப்போதைக்கு என் மண்டைக்குள்ள ஓடினது ஒரே ஒரு விஷயம் தான், விட்றாதீங்க எப்போ. உடனே ட்ரெயினை பிடிச்சி சென்னையில குதிச்சு பார்வதா என்டர்டைன்மெண்ட்ஸ் ஆபீஸ்ல ப்ரொடியூசர் கருப்பையா ப்ரோவை மீட் பண்ணி சிஸ்டம் ஆன் பண்ணி உட்கார்ந்தாங்க. இங்க தான் ஒரு பிரச்சனை. நான் கிராஃபிக் டிசைனர் அண்ட் கிரியேட்டிவ் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்கேன். பட் திஸ் டைம் எடிட்டரா அவதாரம் எடுத்தேன். த பிடிஎஸ் எடிட்டர். 10 days 10 ரீல்ஸ் 10 போஸ்டர்ஸ், அதுக்கும் மேல நிறைய பண்ணேன். யாருக்கெல்லாம் பண்ணனா, கிரேஸ் மேம், கென்னு, சின்ன தமிழா, கெட்டவன் மணி அண்ட் முகேஷ் கேங், டிஓபி விக்கி அண்ணா, ப்ரொடியூசர் கருப்பையா ப்ரோ, தாஜ்மோலா, சரத், சோனி, கேரன், சுராஜ் சார், தேவதர்ஷினி மேம், இவங்க எல்லாருக்கும் பண்ணேன். இதெல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. அந்த ரீல்ஸ் எல்லாம் லைக்கும் பண்ணிருப்பீங்க. அப்படி பார்க்கலனா நான் ரீபோஸ்ட் பண்ணிருக்கேன் அண்ட் ஹைலைட்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன். போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் தான் கென்னையும் கூஃபி ஜென்னையும் பார்த்தேன். கென்னு ஹாய் சொன்னாப்ல, கூஃபி ஜென்னு பாய் சொன்னாப்ல. அவ்வளவு பிஸி அவங்க ஃபார் தட் ப்ரொமோஷன் ரீல். பார்த்திருப்பீங்க. யா, கண்டிப்பா நானும் ஒரு நாள் எல்லாருக்கும் தெரிஞ்ச முகம் ஆவேன். ஆமேன். நியூ எக்ஸ்பீரியன்ஸ், குட் எக்ஸ்பீரியன்ஸ். யாருக்குமே தெரியாம இருந்தேன். இப்போ இண்டஸ்ட்ரியில ஒரு ப்ரொடியூசருக்கே என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு ஏறி இருக்கேன். குட்டி 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 லெவல். இதுல ட்விஸ்ட் என்ன தெரியுமா, என்னதான் எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னு விட்டுட்டு வந்தாலும் அதே விஷயத்தை வச்சுதான் எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமும் நடந்திருக்கு. இவ்வளவு தூரம் வந்திருக்கு, இனியும் நடக்கும். புரியவில்லையா? என்னோட ஜாபை தான் சொல்றேன். டிஜிட்டல் மார்க்கெட்டிங். லிரிக்ஸ் எழுதி பாட்டு பாடி 3 வீக்ஸ் ஆச்சு. நிறைய பேர் பாட்டு கேட்டிருந்தீங்க. என்னால பாட முடியாம போயிடுச்சு. பட் உங்களுக்கான உங்களோட சாங் வந்து உங்களை தேடி உங்களை டேக் பண்ணி நான் பாடி போடுவேன். காத்திருங்கள். கூடிய சீக்கிரம் சினிமாக்குள்ள போறோம், பாடுறோம், ஆடுறோம், கொண்டாடுறோம். நடக்கும் நடக்கும், நான் கூட சொல்கிறேன்.